நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 பிறந்துருச்சு. ஸோ 2026ல் ஸ்கில்டு அப்டேட் ஏதாவது வந்திருக்கா, இப்போ வந்து ஸ்கில்டு டெஸ்ட் அடிக்கிறதுக்கான நிலவரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போதைக்கு ரூல்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அடிக்க போனீங்க அப்படின்னா ஏமாறாமல் நல்லபடியாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட், டிஇபி பாஸ், இந்த மாதிரி எந்த பாஸ்கள் இருந்தாலுமே பெஸ்ட்டான ஒரு பாஸ் அப்படின்னா, அதாவது பிரச்சனையே இல்லாத பாஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கில்டு டெஸ்ட் அடிச்சு போறதான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த பாஸ்ல போனாலுமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு திருப்பி வந்துடுறீங்க, ஒரு வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ நீங்க இந்த பாஸை முடிச்சுட்டே நல்லபடியா வந்தாலும் கூட திருப்பி நீங்க யூட்டன் ஒர்க்கரா போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனா டெஸ்ட் அடிச்சு நீங்க போற பட்சத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகல அதிகமான அமௌண்ட்டும் கட்டிட்டு போவீங்க. அதே மாதிரி இ பாஸுக்கும் எஸ் பாஸுக்கும் அதே மாதிரி தான் கட்டிட்டு போவீங்க. ரெண்டாவது டைம் உங்களுக்கு வேலை கிடைச்சாலுமே உங்களால் திருப்பி நீங்கள் கட்டுறது அதே அமௌண்ட், அதிகமான தொகை தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் டெஸ்ட் அடிச்சு நீங்கள் போகிறப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அதிகமான தொகையை கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் யூட்டன் ஆக ஆக உங்களுக்கு சம்பளமும் ஏறும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேற கம்பெனி எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போயில தான் அந்த அமௌண்ட் கட்டுவீங்க. ரெண்டாவது 1 லட்சம் 1.5 லட்சம் 70,000 80,000 ஏன் நிறைய இடங்கள்ல வந்து ஃப்ரீயாக கூட எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ வந்து டெஸ்ட் அடிக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் கடந்த ஒரு 3 வருஷமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது டோட்டலாகவே ஸ்டாப் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மாசத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேரை வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ல மட்டும் டெஸ்ட் அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஹைதராபாத்லாம் கூட்டி போய் டெஸ்ட் அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து அந்த நிலைமை மாற போறதா ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். இன்னும் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கவே கிடையாது. ஆனா மோஸ்ட்லி நிறைய இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப லாஸ்ட் இயருமே வந்துட்டு ஜனவரியில வந்து இதே மாதிரி தான் வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் போடலாம், டெஸ்ட் வந்து இந்த வருஷமே ஓபன் பண்றாங்கன்னு சொல்லி 2025ல நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய பேர் அமௌண்ட்டும் கட்டினாங்க. 2000 மட்டும் நீங்க அட்வான்ஸ் வந்து போட்டு வைங்க, வந்துச்சுன்னா நாங்க கூப்பிடுறோங்கிற மாதிரிலாம் கட்டினாங்க. இந்த வருஷம் அந்த அளவுக்கு வந்து அது ரூமரா இல்லாம என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல அட்மிஷனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டியூட்ல வந்து உள்ள நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கையெழுத்து வாங்குறாங்க. அதாவது இந்த மாதிரி நான் வந்து ஒன்னு சிங்கப்பூர்லயோ இல்ல இங்கேயோ வந்து டெஸ்ட் அடிச்சே போகிறதுக்கு வந்து தயாரா இருக்கேன், எனக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்டியூட் சொல்ற எல்லா ரூல்ஸ் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எழுதி சைன் வாங்குற மாதிரி எல்லாம் இருக்காங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு ஒருத்தர் இப்போ புதுசாக போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நமக்கு அந்த லெட்டர் கூட அனுப்பி விட்டுருந்தார். ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்து இந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்கு கோட்டா கொடுக்குறது அது எல்லாமே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிஏல இருந்து தான் வந்து இந்த கோட்டா எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ பிசிஏல இருந்து எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூருக்கு நீங்க போயிட்டு டெஸ்ட் அடிக்கிறது, அதாவது இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்க இருக்க இன்ஸ்டியூட் இருக்கு பாத்தீங்களா, இப்போ அட்மிஷன் இப்போ போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்குமே இதுதான் நடக்கும். அந்த அக்ரிமெண்ட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒன்னு சிங்கப்பூருக்கு போய் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல இங்கேயே வந்து பழைய மெத்தட், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மெத்தட் இருக்கோ அதையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2ல எது வேணாலும் இருக்கலாம். ஆனா பிசிஏல இருந்து இன்னும் சிங்கப்பூர்ல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரவில்லை. ஆனா இவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, ட்ரைனிங் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அநேகமா சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சோன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே பர்மிட்ல வந்து அங்க இறக்கிடுவாங்க. அங்க இறக்கி மெயின் டெஸ்ட் அங்க அடிக்க வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க நீங்க டெஸ்ட் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா மாத்திடுவாங்க. நீங்க போய் வேலை பார்த்துக்கிட்டே எப்படி டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பழைய ரூல்ஸ் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து இங்கேயே வந்து உங்களுக்கு மெயின் டெஸ்ட் ஏற்றி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கம்பெனி போட்டு அனுப்புவாங்களோ, ஸோ அதே தான் வந்து ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா எது எப்படியோ கண்டிப்பா இந்த 2 ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு ரூல்ஸ் வரதான் போகுது. அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து 5.5 லட்சம் வரைக்கும் இன்ஸ்டியூட்லாம் கேட்கறதா நிறைய கேண்டிடேட் வந்து சொன்னாங்க. அதுக்குமே வந்து இன்னும் அஃபிஷியலா நம்மள்ட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டான அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வரல. ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சப் ஏஜென்ட்கள் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால 20,000 கொடு 30,000 கொடு உடனே வந்து டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன் 50,000 கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறதாவும் சொல்றாங்க. தயவு செய்து அந்த மாதிரி சப் ஏஜென்ட் கிட்ட நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு போகாம அமௌண்ட் கட்ட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கோட்டா அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறையலாம் கிடையாது, பெரிய லெவல்ல எல்லாம் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் வந்து ட்ரைனிங் போயிட்டாங்க. அடுத்த பேட்ச்ல வந்து இன்னுமே லேட்டா தானே ஆகும். இப்போ என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல அப்படின்ற பட்சத்தில் இப்போ அட்மிஷன் போட்டிருக்கவங்களே வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க போய் பணம் கட்டுறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களை ஏத்தல அப்படின்னாலோ இல்ல எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலோ உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டியூட் வந்து அவங்க 1000+ லைசன்ஸ் ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ட்ரைனிங்க்கும் வந்து அப்ரூவல் வாங்கி தான் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இன்ஸ்டியூட்ல இருந்து கண்டிப்பா ரீஃபண்ட் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு ஏஜென்ட் கிட்ட நீங்க கொண்டு போய் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அவங்க இன்ஸ்டியூட்லேயே கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டாலும் சப்போஸ் அவங்க உங்களை வந்து இப்போ ரூல்ஸ் எதுவும் மாறல, இன்னும் கோட்டா அதிகப்படுத்தலை, அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க
நீங்கள் இன்ஸ்டியூட்டில் நேரடியாக போய் கட்டின அமௌண்ட்டு அதுக்கு உங்களுக்கு பில்லு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஆனால் ஏஜென்ட் சப் ஏஜென்ட் இங்கே நீங்கள் ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டேரெக்டாக இன்ஸ்டியூட்டில் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அஃபிஷியலாக தெரியுதா, நீங்கள் போய் அட்மிஷன் போடுங்க. இன்ஸ்டியூட்லையும் பெரிய லெவல்லாம் அமௌண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப நீங்கள் அவங்கள நம்பி கட்டலாம், இன்ஸ்டியூட் நம்பி நீங்கள் கட்டி அட்மிஷன் போட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கையிலே உங்களுக்கு வந்து ஒன்று அங்கே போய் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க விசா ரெடி பண்ணி கொடுத்து உங்களை அங்கே போய் அடிக்க வச்சிருவாங்க. இல்லை இங்கேயே டெஸ்ட் அடிக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களை டெஸ்ட் அடிக்க வச்சிருவாங்க. ரெண்டுமே இல்லை, கோட்டா அதிகமாகலை அப்படின்னா டைம் கேட்டு உங்களுக்கு வந்து ஒன்று அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லைனா எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அவங்க வேற ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூட் வந்து உங்களை ஏமாற்ற வாய்ப்பே கிடையாது. ஆனால் சப் ஏஜென்ட் ஏமாத்திடுவாங்க. அதனால தயவு செய்து சப் ஏஜென்ட் மூலமாக போகாமல் டேரெக்டாக இன்ஸ்டியூட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட். எப்போ வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி வந்து சைனீஸ் நியூ இயர் டைமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதையுமே வந்து நான் உடனே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோ குவாலிஃபிகேஷனில் இ பாஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் ஈஸியாக போகலாம். அதை விட்டா பிசிஎம் பர்மிட் சிபிஆட் பர்மிட் இதுலாம் வந்து நீங்கள் ஈஸியாக போகலாம். என்ன கேட்டால் பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஏதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஒரு நல்ல ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த எஸ் பாஸ் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜென்ட்டாக போய் ஆகணும் பிசிஎம் சிபிஆட் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம பொறுமையாக போனாலும் ஓகே, நான் சேஃப் அண்ட் செக்யூராக போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக டெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. நான் கூட முழுசாக நம்பிட்டு இருக்கேன். அப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவலில் அந்த இ பாஸ் எஸ் பாஸ்ல எல்லாம் வந்து ஏஜென்சியால எந்த ஏஜென்டாலையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா டெஸ்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டெஸ்ட் அடிச்சு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ பணத்தை இது கொண்டு போய் இ பாஸ்ல எஸ் பாஸ்ல கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஓரளவுக்கு பெரிய குவாலிஃபிகேஷனு இல்லை சர்வீஸ் செக்டாரில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்லாம் மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டோட அப்டேட் இதுதான். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாசத்துல என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் வருது அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்த்தில் என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படிங்கிறதையும் அதை வந்து நீங்கள் எப்படி அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து அடுத்த வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போய் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, குறிப்பாக வந்து எந்த ஏஜென்ட்டுக்கு ஏமாறாமல் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக வெளிநாடு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் எப்படி வந்து ஹவுசிங் லோன் போடுறது, எப்படி வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து டூரிஸ்ட் விசால கூட்டி போகிறது அப்படின்றதுலேருந்து ஏ டு இஜெட் எல்லாமே வந்து நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே எப்படிலாம் இங்கே ஏமாத்துறாங்க, ஏஜென்சி எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏமாறாமல் ஏஜென்ட்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த கொஸ்டின்லாம் கேட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க. நல்லபடியாக சிங்கப்பூர் போயிருவீங்க. சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு எப்படி வந்து நீங்கள் ஹவுசிங் லோன் போடணும், சிங்கப்பூர் போனோன்னா கடன் அடைக்கணும், ஹவுசிங் லோன் போடணும், வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு ஹவுசிங் லோன் எப்படி போடுறது, அங்கே வந்துட்டு எங்கே போயிட்டு அந்த லெட்டர்லாம் வாங்கணும். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் லெட்டர் வாங்கிட்டீங்களா, லெட்டர் வாங்கி வீடை கட்டிட்டீங்க, அடுத்தது என்ன கல்யாணம் தான். கல்யாணம் ஆகிட்டா ஒய்ஃபை எப்படி டூரிஸ்ட் விசால கூட்டி போகணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட சம்பளம் வந்து இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை டெஸ்ட் அடிச்சுலாம் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் போயில $18 to $20 தான் உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அப்புறமேட்டு நீங்கள் வந்து சம்பளத்தை அதிகப்படுத்தணும். அந்த $20 வந்து பெருசாக நீங்கள் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கோர்ஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். ரெண்டுமே வந்து பெஸ்ட் கோர்சஸ் என்னென்ன, அதை எங்கே பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க இப்போ நிறைய பேர் சிங்கப்பூரில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் அந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.